ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து அது ஊற போட்டுக்கலாம் நல்லா அலசி. இது வேறு ஒன்றும் இல்லை, உளுந்து வடை தான். சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம், வெரி ஈஸி தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நான் கிரைண்டர் யூஸ் பண்ணல, மிக்சியில் தான் எப்போவுமே இட்லி தோசை மாவுக்கும் அரைப்பேன். அட் த சேம் டைம் வடைக்கு எல்லாத்துக்குமே நான் மிக்சி தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், மிக்சி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதில் உளுந்து அரைச்சாச்சு. இப்போ உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி போட்டால் போதும். அதுக்கு மேலே தண்ணி போட்டு நம்ம அரைக்காமல் அப்படியே தான் அரைச்சிக்கணும். தண்ணி போடாமல் அரைக்கணும். உளுந்து மாவுக்கு மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த மாவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான் தேவை. வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் வெங்காயம் ஆட் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ளெயினாக ஆட் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா கலக்கி வச்சுட்டு, எப்போவுமே உளுந்து மாவு நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா, உளுந்து வடை போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செக் பண்ணலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த கொஞ்சோண்டு உளுந்து மாவை போட்டு பாருங்கள். அப்போ உளுந்து மாவு மிதக்கும். இந்த மாதிரி கீழே அடியில் போய் ஒட்டாமல் அப்படி மிதந்துச்சுன்னா வடைக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ திரும்பவும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உளுந்து மாவு கீழே ஒட்டவே இல்லை. அந்த தண்ணியில் மேலாக்க தான் மிதந்துட்டுருக்கு. இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு நான் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தேன். அது ஒன்றும் சூடாகலை. அதனால் திரும்ப எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். வடை போடுறதுக்கு மினிமம் சூடில் இருக்கும் போது போடாதீங்க. நல்லா சூடு ஏறிட்ட பிறகு வடை போடுங்க. இப்போ பக்கத்தில் ஒரு தண்ணியில் நான் கையை நனைச்சிட்டு வடை மாவை எடுத்தோன்னா நம்ம எண்ணெயில் போடும் போது வடை மாவு ஈஸியாக விழுந்துடும். அதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு வடை மாவை எடுக்கிறது. நீங்கள் எதனா ஒரு கவர் மாதிரி பால் கவரில் கூட நீங்கள் தட்டிட்டு அதுக்கப்புறமா போடலாம். ஆனால் தண்ணியில் தொட்டு தான் போடணும். அப்போ கரெக்டாக அந்த வடையில் கரெக்டாக வரும். அந்த நடுவில் இருக்க ஓட்டை எல்லாம் கரெக்டாக வரும். எனக்கு ரொம்ப நாள் இந்த நடுவில் இருக்க ஓட்டை வராமல் இருந்துச்சு. இப்போ தான் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 வடை மட்டும் சூடாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வடை ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணோன்னா கரெக்டாக குக் ஆகிடும். இதில் ஒரு சிலர் அரிசி மாவு சேர்ப்பாங்க. நான் அரிசி மாவு எல்லாம் சேர்க்காமலே வடை நல்லாயிருக்கும். அந்த உளுந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து மாவு மட்டுமே போட்டு அரைச்சி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் வடை வெந்துருச்சு, எடுத்துட்டேன். நல்லா திருப்பி போட்ட பிறகு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு வடை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வெந்துருச்சு. இப்போ நான் வடை செஞ்சு இது கூட ஜவ்வரிசி பாயாசம் கொஞ்சோண்டு செஞ்சேன். ஜவ்வரிசி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அந்த பாலில் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை நட்ஸ் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோன்னா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடும். அதுவுமே வச்சுட்டு நம்ம நம்மளோட கிட்ஸ்க்கு
ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.